ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டானது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிறக்கின்ற இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு பிறந்த கொஞ்ச நாள்லேயே குருவானவர் ஜென்ம குருவாக வரக்கூடிய நிலைப்பாட்டில் வருகின்றார். அதனால் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். ஒரு விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 2ல் சந்திரனோடு சேர்ந்து பிறக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாகவும் தாயார் வழி மூலமாகவும் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுலேயும் பார்க்கும் பொழுது சனீஸ்வரனும் செவ்வாயும் 10ல் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த சனீஸ்வரன் செவ்வாய் 10ல் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது செவ்வாய் நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களை கவனமாக இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுவார். அதே மாதிரி சனீஸ்வரனும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நிலைக்கு உங்களை எடுத்துகிட்டு போவார். மற்றபடிக்கு இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வருஷமாக அமைய போகிறது. இந்த வருஷம் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது 5ல் கேது இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியாகி வரும். அதே போல் ராகுவானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் நீச்ச பங்கத்திலையும் சுக்கிரன் உச்ச பங்கத்திலையும் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபமானது கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதுவும் 2க்குரிய புதன் தான் உங்களுக்கு என்ன ஆகியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கத்தில் போய் உட்கார்றாரு. அதனால் உங்களுக்கு இந்த நிலைப்பாடு கொஞ்சம் சிறப்பான ஒரு நிலைப்பாடாக இருந்து உங்களுக்கு அதிகமான லாபங்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருப்பினும் இந்த வருடம் உங்களுக்கு குருவானவர் வருஷத்துடைய ஆரம்பத்தில் அந்த ஒரு 10லேருந்து 15 நாள் அவர் எதில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் விரயங்களை கொடுக்க தான் செய்வார். ஏன்னா அவர் இந்த வீட்டுக்கு அவர் பகையானவர். அதனால் அவர் கொடுக்கக்கூடிய விரயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விரயமாக போகும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பொது பலனில் இந்த குரோதி வருஷம் அப்படின்றது பகைக்கேடான ஒரு வருஷம். அதாவது அதிகமான களவுகள் ஆகக்கூடிய வருஷமாக இது இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு 12ல் குரு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ஆடை ஆபரணங்கள், முக்கியமாக உங்களுடைய ஆபரணங்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் அதிகமான ஒரு கவனத்தோடு இருக்கணும். அதனாலேயும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதை கையாளுற பொழுது கவனமாக கையாளுங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கூட்ட நெரிசல்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு போகாதீர்கள். இது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மற்றபடிக்கு இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வருஷமாக இது இருக்க போகிறது. அதனால் உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் முயற்சியை பண்ணிகிட்டே இருங்க. அது கொஞ்சம் இந்த வருடத்தினுடைய பிற்பாதியில் தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் முயற்சியை மனசு தளர விடாமல் பண்ணிகிட்டே இருங்க போதும். ஜென்ம குருவானவர் உங்களுக்கு அதிகமான கெடுபலன்களை கொடுத்துருவாரோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. திடீர் அதிர்ஷ்டங்கள் அதை தரக்கூடிய நிலையிலையும் அவர் இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத ஒரு வருடமாக அமையும். இந்த வருடம் இன்னும் உங்களுக்கு நிறைய சிறப்புகள் சேர்றதுக்கு நீங்கள் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கு சிறப்புகளை அதிகமாக்கி தரும். இது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.